தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ரங்கராஜன்கிற பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பிரபலமாக இருக்குது. அவர் நடித்த எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறி இருக்கு. லவ் டுடே அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பேரை வந்து அவருக்கு வாங்கி குடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டிராகன், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆயிட்டாரு. இப்போ அவருடைய டியூட் அப்படிங்கிற படத்தோடைய வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அறிக்கையோடைய ரிலீஸ் ஆயிருக்கு. பிக்சர்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த படத்தோடைய கிளிப்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. இது எப்படி இருக்கு, என்ன ஒரு விதமான ஒரு கலவையான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் காதல்ல இந்த பிரதீப் ரங்கராஜன் தன்னுடைய 2K கிட்ஸோட காதல் எப்படி இருக்கும், எப்படி ஒரு ரணகலமான ஒரு காதலா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கையில தாலியோட வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஸ்டில் வந்திருக்கு, கையில தாலி வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. இதுல வந்து 2K கிட்ஸா இருக்கிற கதாநாயகியும் 19 கிட்ஸா இருக்கிற பிரதீப் ரங்கராஜனுக்கும் நடக்கக்கூடிய காதலை வந்து எப்படிலாம் காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த டியூட் அப்படிங்கிற இந்த படத்துல வந்து குறிப்பிட போறாங்க. அதோட திரைக்கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த படத்தை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புஷ்பா 3, அதுக்கப்புறம் குட் பேட் அட்லி, தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்களை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பேனர் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இருக்கும். ரசிகர்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப்புக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இருக்கு. அது வந்து டிராகன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வரவேற்பை வந்து பிரதீப் ரங்கராஜன் தக்க வைப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக 100% தக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய எல்லா விஷயங்களும் நடக்கும். இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் இன்னும் பெரிய அளவுக்கு ரிலீஸ் ஆகல. பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி